திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மகிழ்ந்து வாழ்த்துகிறேன். அதையே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமிர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் வழி மெய்களாலே வழங்கி இன்று 4ஆம் திருமுறை, அடியே 4ஆம் திருமுறையிலே திருப்புகலூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 16வது பதிகம், அதாவது 4ஆம் திருமுறை அப்பர் பெருமானாலே ஏற்றப்பெற்றது. 16வது பதிகம் திருப்புகலூர். இதில் 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். அருட்குருநாதர் பெருஞலூர் ஐயா ஒளியரசு ஐயா அவர்களுடைய அன்பு கட்டளை 3வது பாடல் பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். முதலில் பாடலை நாம் காண்போம். பெருந்தாள் சடைமுடி மேல், பெருந்தாள் சடைமுடி, ஒரு சிலர் சொல்லுவார் புன்சடை என்று. இங்கே பெருந்தாள் சடைமுடி மேல், அந்த சடைமுடி மேல் பிறை சூடி கருந்தாள் குழலியும், அம்பாள் வந்துட்டாங்க பாருங்க. சுவாமி மட்டும் என்ன பண்ணுவாரு? சிவசக்தி ஒன்று கூடணும் இல்லையா? பெருந்தாள் சடைமுடி மேல் பிறை சூடி கருந்தாள் குழலியும் தாமும் கலந்து திருந்தா மனமுடையார் திறத்து என்றும் வருந்தார் புகலூர் புரிசடையாரே. புகலூர் புரிசடையார் எப்படி இருக்கிறார்? பெரிய தாழ்ந்த சடைமுடியை மேலே, சடைமுடி அப்படியே தொங்கு மேலே இருக்கிறார். பிறையை சூடி கரிதாகிய நீண்ட கூந்தல், கருந்தார் குழலி, கருந்தாள் குழலி, அந்த கரிய நீண்ட கூந்தலை உடைய பார்வதி தேவியாரோடு தாமும் கலந்து திருந்தாத மனமுடையவர்கள் பக்கல், திருந்தாத மனமுடையவர்களுடைய பக்கல் அவர் என்ன பண்ண மாட்டார்? பொருந்தாக உள்ளார், பொருந்தார். அதாவது திருப்புகலூர் கடவுள் நாளுகின்ற பெரிய சடையின் முடிமேல் தொங்குகின்றேன்னு அர்த்தம். சடையின் முடிமேலே பிறையை அணிந்திருக்கிறார். அம்பிகையினுடைய கூந்தல் எப்படி இருக்கிறது? தொங்கி இருக்கிறது. சடைமுடியும் அங்கே எப்படி இருக்கிறது? நாளுகின்றது, தொங்குகின்றது. தொங்கிய கருங்கூந்தலாகிய அம்பிகையும் இருவரும் தாமும் கூடி ஒன்று கூடி திருந்திய மனமுடையவர்கள் திறத்திலே இடைவிடாது பொருந்திருப்பார்கள். திருந்திய மனமுடையவர்களுடைய உள்ளத்திலே என்றும் இடைவிடாது பொருந்திருப்பார்கள். ஆனால் திருந்தாத மனமுடையவர்கள், திருந்திய மனம் ஒன்று, திருந்தாத மனம் ஒன்று. இந்த திருந்தாத மனமுடையவரிடத்திலே எப்பொழுதும் பொருந்துவர் அல்லர், பொருந்திருக்க மாட்டார். ஆக இறைவன் வந்து பொருந்திருக்கணும்னா மனமானது எப்படிப்பட்ட மனமாக இருக்கணும்? திருந்திய மனமாக இருக்க வேண்டும். அந்த புகலூர் அம்பிகை
யாரு? கருந்தாறு உழலி. திருந்தாமனர்தம் முத்தி நெறிப்பட்ட திகைத்து முத்தி தருதாளினைக்கே சரணம் புகுந்தேன். வரை எடுத்த பொருந்த அரக்கன் உடல் நெறித்தாய். பாருங்க, பொருந்தா வரை எடுத்த பொருந்த அரக்கன் உடல் நெறித்தாய் என. அதனால திருந்தாமை என்பது பொருந்தாமைக்கு ஒரு விளக்கம். திருவாசகத்தில் சொல்றார் மணிவாசக பெருந்தக, சிந்தனையை திருத்தி, சிந்தனையை திருத்தணும், அதனால திருந்திய சிந்தனை வரும். சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா, சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகம். என் சிந்தனை திருந்தாத சிந்தனையாக இருந்தது, என்னுடைய சிந்தனையை நற்சிந்தனையாக திருத்தி என்னை ஆண்டு கொண்ட சிவலோகா என்று பாடுகிறார்கள் திருந்து தொண்டர்கள். திருத்து தொண்டர்கள். பெருமானே பெருமானே பெருமானே. பாடலை நாம் பெருமாண்டத்தில் பாடி மகிழ்விப்போம். பெருந்தாள் சடை முடி மேல் பிறை சூடி, பெருந்தாள் சடைமுடி மேல் பிறை சூடி, கருந்தா குழலியும் தாமும் கலந்து, திருந்தா மனமுடையார் திறத்து என்றும் பொருந்தார் புகழூர் புரிசடையார். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இப்ப நமக்கு திருந்திய சிந்தனையா திருந்தா சிந்தனையா நமக்கு தெரியாது. ஆனா நம்முடைய சிந்தனையை திருத்துவார். எங்க போகணும்? திருப்புகழூர் போகணும், அக்னீஸ்வரரை பார்க்கணும். அதை பார்த்தா நம்முடைய மனதை திருத்தி ஆழ்வார். அதனால திருந்திய மனமுடையவராக நாம் ஆக வேண்டுமா? அக்னீஸ்வரரை பார்ப்போம், வாருங்கள் வாருங்கள் என்று கூறி அங்குள்ள பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர